பாடிட்டு இருந்தாங்களே பாத்துருக்கீங்களா? சரி, இதுதான் நம்ம வாயின்னு வச்சுக்கலாம். இதுதான் என்னது நம்ம வாய். இதுதான் இந்த மைக்கு தான் நம்மளோட வாய். இதுல இருந்து நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது எப்படி இருக்கும்? கெட்ட கெட்ட வார்த்தையா பேச என்ன பண்ணுவாங்க? அவர் இப்போ சரியில்லை பாரு, அந்த பிரதர் பாரு சரியில்லை, எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க. அப்ப நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது என்ன நடக்கும் பார்க்கலாமா? இப்ப நீங்க எல்லாத்துக்கும் இப்ப இங்க இருக்கிற இங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா உங்களுக்கு நடத்துறதுக்கு? உங்களை நடத்துறதுக்கு டீச்சர்ஸ் ஐயா அம்மாலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க நல்லவங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லி உங்க மேல ஒரு சந்தோஷப்படுவாங்க. நீங்க தப்பு செய்வது என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம அது போலதான் நம்மளுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை என்ன எப்படி இருக்கணுமா? நல்ல நல்ல வார்த்தைகளா இருக்கும் பொழுது இதன் மூலம் யாரு மகிமைப்படுவாங்க தெரியுமா? பார்க்கலாமா? நம்ம நல்ல நல்ல வார்த்தைகளா பேசும் பொழுது உடைச்சிடலாம். இதை நல்ல நல்ல வார்த்தைகளா நீங்க பேசும்பொழுது என்ன ஆகும்னா, இது எப்படி சூப்பரா பூ வந்தது போல கடவுள் உங்க மூலமா மகிமைப்படுவார். யாரு மகிமைப்படுவாங்க? ஏசப்பா உங்க மூலமா மகிமைப்படுவாங்க. இது பாருங்க, என்ன கலர்ல தெரியுது? வெள்ளை கலர்ல தெரியுதா? என்ன கலர்ல தெரியுது? வெள்ளை கலர்ல தெரியுதா? இது என்ன கலர்ல தெரியுது? இதை மாத்த முடியுமா? இது கலரை மாத்த முடியுமா? மாத்த முடியுமா? மாத்த முடியுமா முடியாதா? அதுதான் முடியாதுன்னு சொல்றாங்க நிறைய பேர். எத்தனை பேர் முடியும்னு சொல்றீங்க? முடியும். அம்மா சொல்றாங்க முடியும் சொல்லிட்டு, ஐயாவும் சொல்ற முடியும். அது மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்க இந்த கோபங்கள்லாம் இருக்குல்ல, கோபப்படுறது, திட்டுறது, பொறாமப்படுறது, எரிச்சல் அடைகிறது, அது மாதிரி கெட்ட சுபாவங்களா இருக்கும்ல, இது ஆண்டவருக்கும் பிடிக்காதான். நம்ம நினைச்சா நம்மளால மாத்த முடியாது எதுவுமே கிடையாது. பாத்துடலாமா? இங்க பாருங்க, மாறிடுச்சா? அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? உங்க கோபத்தை விட்டுறலாம், உங்க எரிச்சலை விட்டுறலாம், பொறாமப்படுற சுபாவத்தை விட்டுறலாம், திட்டுறதை விட்டுறலாம். இந்த மாதிரி தேவையில்லாத நமக்கே தெரியாம சில இதெல்லாம் தோன்றும் போது இந்த கெட்ட காரியங்களாம் நம்ம வெள்ளத்துல முடியாது. இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என் வாழ்க்கை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க வந்தீங்கன்னா எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும், இந்த தேவையில்லாத குணங்கள்லாம் எங்களை விட்டு எடுங்க ஏசப்பான்னு சொல்லி சொன்னா நிச்சயமா ஏசப்பா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்ப இது எல்லோ கலரா மாறிடும் பாருங்க. மாறிடுச்சா? இது என்ன கலர் இருக்கு? ப்ளூ கலரா இருக்கு. அப்ப நம்ம விட முடியாத சில பாவ பழக்கங்கள், சில விட முடியாத சில காரியங்கள்லாம் கவலையா இருக்கும். சில நேரத்துல என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே நிச்சயமா நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனா நம்மளை கைவிடாத ஒரே ஒரு கடவுள் இயேசு மட்டும் தான். நம்மளை எப்பயுமே உங்க உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காராம். நீங்க என்னுடைய பிள்ளைங்க, நீங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி உள்ளங்கையில ஏசப்பா வரைஞ்சு உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த உலக மனிதர்களை பத்தி என்னைக்குமே நீங்க கவலைப்படக்கூடாது. மனிதர்கள் மாறுவார்கள். தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறக்கிறது இல்ல, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா எங்க இருக்கிறாங்க? உங்க கூடயே தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? இங்க பாருங்க. மாறிடுச்சா? மாறிடுச்சா? எல்லாம் கலர் மாறிடுச்சா? மழை வருது.